Dear 11th standard students, exercise 11.6 ல வந்து 13th sum போடலாம். This is tan of root இருக்குது. ரூட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம பண்ணோம்னாக்கா secant x ன்னு வந்துடும். அதனால இதில் வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து லெட்னு போட்டுட்டு t is equal to ரூட்டுக்குள்ள இருக்கிறதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ dt by dx போடும்போது root x டிஃபரன்ஷியேட் பண்ணுமாக்கா 1/2 root x வரும். இங்கே secant x இருக்கிறதுனால இந்த secant x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா secant x into tan x ஆகிடும். இப்போ இதிலிருந்து 1 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் secant x தான் வரும் இங்கே. அதனால பாருங்க ஏறக்குறைய இப்போ நமக்கு சேம் இங்கே கிடச்சிடுச்சு இல்லையா? அதனால் இப்போ இந்த 2 தான் இருக்குது. அதனால் 2 இங்கே பண்ணாது. 2 dt is equal to tan x into root of secant x into dx. இப்போ இது ஃபுல்லாகவே அப்படியே 2tl ரீப்ளேஸ் ஆகிடும் பாருங்க. I is equal to 2 dt. ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தெரிஞ்ச ப்ராப்ளம். ஸோ 2 காமனாக வந்துடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா t தான் ப்ளஸ் c. வாட் இஸ் t நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்? ரூட்டுக்கு தான் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னாக்கா முடிஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் secant x plus c. Okay, thank you.